ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு என்கே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, புதுசாக நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம வந்திருக்கோம். என்னடா இப்போ இன்ட்ரோ புதுசாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரோ புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது மறந்து நம்ம வந்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம பேர் என்கே கேமிங்னு இருக்க போதே தமிழ் கிராஃப்டர் கிடையாது. ஏன்னா இதுவரை நம்ம இதில் மைண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த மாதிரி கேம்ஸை நான் போடலான் இருக்கேன். ஓகே, மறக்காம நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, டிஜி தமிழ் கேமர். மறக்காமல் அதை அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேர் மாறினா கூடி, ஆனால் இந்த தமிழ் கிராஃப்டர் மாற மாட்டேன், அதே வாய்ஸ். எஸ், ஓகே. இப்போ நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே பண்ணலாம். மக்களை ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்மளை ஏதோ வாங்க சொல்கிறாங்க. என்ன வாங்க சொல்கிறீங்க? மார்க்கெட். ஓகே, இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். 90 ரூபா ஆயிடுச்சே. இன்னும் கொஞ்சம் இது விலை ஜாஸ்தி இருக்கும், அதை எடுத்துட்டு. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி ஆகிருக்குமா. ஆனால் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் மார்க்கெட் கேம் இருக்குது. அது நான் அந்த சேனலில் போட்டிருப்பேன். அதில் நம்ம கொஞ்சம் நிறையாவே பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோக்கா வியூஸும் கொஞ்சம் வியூஸ் போச்சு. அதுக்கு மேலே சுத்தமாக சப்ஸ்கிரைபர்ஸே ஏறல. 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இங்கேயாவது 18 இருக்கு. அதனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நான் இதோட பார்த்திங்கன்னா இன்னொரு பார்ட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னொரு பார்ட்டும் போட்டுறேன். ஓகே, இதுக்கு மேலே நம்ம மைண்ட் கிராஃப்ட்டும் வரும், எல்லாமே வரும் இந்த கேமில். பஸ் சிமுலேட்டர், இந்தோனேஷியா, சில பல கேம்ஸ் எல்லாமே வரும். விலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ரோ, 83 4.83 4 ரூபானே வச்சுக்கலாம். எதுக்கு வம்பு? நம்ம ஏன்னா சில்லறை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சில்லறை விடுறான்னு. ஓகே, இது 3 ரூபாய்க்கு போட்டாச்சு. இதே 1 ரூபாய்க்கு போட்டுடலாம். இல்லை 3 ரூபாய்க்கு போட்டுடலாமா, இல்லை 4 ரூபாய்க்கு போட்டுடலாமா? ஓ, இது ஜாஸ்தி பண்ணி வைக்க முடியுமா? பெருங்க, இது 4 ரூபா. இது 3 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபான்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அதில் அப்படி வைக்க முடியாது. அந்த கேம் கொஞ்சம் கோளாறான கேமு. ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடையை திறந்துட்டு இங்கே உக்காந்திங்கன்னா ஆள் வருவாங்க. ஓகே, இப்போ இந்த அம்மா நம்ம பில்லு போட்டு அமுச்சு விடணும். எனக்கு இருக்கணும்னு இதெல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்கனால எனக்கு பிரச்சனை இல்லை. வெயிட் ஃபார் தி செகண்ட் கஸ்டமர். ஓகே, வெயிட்டிங். கார்டை கொடுமா. 10 ரூபா. சார் எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், போயிட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 30 ரூபா சம்பாரிச்சிருக்கோம். எப்படி செம்மையாக இருக்கா? இன்றைக்கி நம்ம சேனல் பேர் மாறினாலும் நம்ம வாய்ஸ் மாறாது இல்லைங்களா? அதனால் நம்ம என்கே கேமிங்னு வச்சுட்டாச்சு. புது ப்ரொஃபைல், புது பேனர் எல்லாமே போட்டாச்சு. நான் ஆளைய காணோம். கொய்யால எங்கடா போகிறீங்க? வந்துட்டாங்கப்பா, வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் விளாண்டுருக்கேன், அதனால் எனக்கு ப்ராக்டிஸே தேவையில்லை. நீங்கள் அந்த கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இங்கே கை வச்சுக்கிட்டே இருக்கணும். இங்கே கை வச்சுக்கிட்டே இருந்தால் நமக்கிட்டே இருக்கலாம்.
ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா 25 செக் அவுட்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு ஆளே வர மாட்றாங்களே. 25 செக் அவுட் முடிக்கணுமாம்மா நம்ம. இப்போதைக்கு நம்மள்ட்ட 50 ரூபா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 50 ரூபா இருக்குது. அண்ட் நம்மளுக்கு லைட்டும் போட்டுக்கலாம். பாருங்க, லைட்டும் இருக்குது. சுற்றி சுற்றி லைட்டு போட்டுக்கலாம். நைட் ஆனால் மட்டும் போட்டுக்கலாம். ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா எப்படி சூப்பராக இருக்கா. இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த சைடு வைக்கலாம். எப்படி வேணால் வைக்கலாம்பா. நல்லா தான் காசு நீட்டேம்மா. ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? இப்படி பண்ணால் என்னால் என்ன பண்ண முடியும்? நான் செக் அவுட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கடையில் வந்து 40 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன வேணால் பண்ணிக்க முடியும். இப்போது 90 ருபீஸ் இருக்குது. சரி, ஓகே. இது எல்லாத்தையும் விற்றுட்டு நம்ம ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லைசன்ஸ் வந்து 200 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது. பில்லு க்ரோத், ஹையரிங்கு, ஸ்டோரேஜ், கஸ்டமைசேஷன். ஓகே, நம்மளால் பேங்க்லேயே லோன் வாங்க முடியும். எப்படி லோன் வாங்கலாமா? ஓகே, நம்ம பேங்க்கில் கொஞ்சம் லோன் வாங்கிட்டோம். எப்படியே நம்ம பேங்க்கில் கொஞ்சம் லோன் வாங்கிட்டு பண்ணிட்டு நம்ம 270 ரூபா இருக்குது. கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு, இல்லை இப்போ வேணாருங்க. நம்ம லாஸ்ட்டுக்கு ப்ராடக்ட் லைசன்ஸ் போட வரல. அது போட்டதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் ஒரு இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு லைசன்ஸில் 200 ரூபா. நாங்களே லெவல் 3 போனால் தான் வருமா? ஸோ படுத்துகிறாங்கப்பா. சரி விடுங்க. நம்ம இன்னும் ஆர்டர் பண்ணவே இல்லை. நான் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். 1 2 3 4 5 6 மொத்தம் 6 பொருட்கள் தான் நம்மளாலே வாங்க முடியும். ஓகே, என்னம்மா வேணும் உங்களுக்கு? இருமா, இது எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டு வரேன். ஓகே, இது ப்ரைஸ் செட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இது செட் பண்ணிடலாம். ஏன்னா ப்ரைஸ் செட் பண்ணாமலே வாங்கிட்டு போயிடுவாங்க அவங்க. இதுக்கு 7 ரூபா இல்லை 6 ரூபா. எங்கடா பாக்ஸை காணோம்? ஓகே, இதில் ஒன்றும் கிடையாது. இது தூக்கி உள்ளே போட்டு டக்குன்னு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். மக்களே, இப்போ பார்த்து நம்ம 25 செக் அவுட்டை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம போய் ப்ராடக்ட் லைசன்ஸ் வாங்கிக்கலாமா? ஓகே, லெவல் 3 வந்தாச்சு. லெவல் 3 கேம் பர்ச்சேஸ். எஸ், வந்தாச்சு. ஓகே, நமக்கு இது வந்திருக்கு க்ரோத். நம்மளால் பண்ண முடியும். அது வந்து நம்ம 4வது லெவலுக்கு போனால் தான் நம்ம பண்ண முடியுமா? சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. இவ்வளோ பொருட்கள் இருக்குது. ஒரு ஃபர்னிச்சரை மட்டும் வாங்கி வச்சுக்கலாம். ஃபர்னிச்சரை வாங்கி வச்சுட்டு அதுக்கு பொருட்களை வாங்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாமா? ஃப்ரீசர் இருக்குது, லைட் இருக்குது, ஸ்பீக்கரெல்லாம் எதுக்குடா? ஓகே, நம்ம ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுருக்கலாம். 1 2 3 4 5 6 அவ்வளோதான் பர்ச்சேஸ். எஸ், வெளியே வந்துட்டு நீ லைட்டாக போட்டு தரடா. கண்ணு தெரில தம்பி, கடை க்ளோஸுப்பா. கண்ணு தெரிலையா?
கண்ணுக்கு தெரியாத மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான். எங்கே ஃப்ரிட்ஜு? ஐயோ, ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு வந்து வைக்கல. மணி எத்தனை மக்களே? மணி வந்து என்னன்னு தெரில. இங்கே போட்டிருக்கோமே, மணி இப்போ 8 ஆகுது. 8 மணி. 8 மணிக்கு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு கடை இது தான். இதில் வச்சு நம்ம ப்ரைஸ் வைக்க வேண்டியது இருக்குது. இப்போவே 10 நிமிஷம் கிட்ட வீடியோ போயிடுச்சு. ஓகே, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து வை. விலையை வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. வாட்டர் பாட்டிலெலாம் வச்சுருக்காங்கப்பா இவங்க நல்ல பசங்க. ஓகே, அது எல்லாத்தையுமே ஸ்டாக்கு, அது எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம தூக்கி போட்டு இது ஷெல்ஃபில் வைக்கிறோம். இது கீழே வச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஐக்குவா, அதாவது விலை ஜாஸ்தியான பொருள்றது. பொருள் வாயில் வர மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரில. வாய் எல்லாத்தையும் போடாதரா. இவ்வளோ இருந்தால் போதும். அதை எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாமா? எஸ், ஓகே. இன்னொன்று இருக்கு. சரி, அந்த மில்கை தூக்கி இங்கே கீழே போட்டுடலாம். மில்க்குங்க, எஸ், இங்கே இருக்குது. பெரிய ஃப்ரிட்ஜாகவே இருக்குது பாருங்க. 3 மொத்தம் 5 ரேக் இருக்குது. மொத்தம் 5 ரேக் இருக்குது அதுக்குள்ளேயே. நம்ம இந்த டேயை முடிச்சுக்கலாம். டே ஸ்டேட்டஸ் அந்த 1250 இன்கம்மா? லோனா? லோன் வாங்கியிருக்கோம், அதனால் நம்ம லோனும் கட்டணும். அது நம்மளுக்கு நாளுக்கு நாள் வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ளஸ் ஆகாது, நாளுக்கு நாள் காசு போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். சரி மக்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் ப்ராடக்ட் லைசன்ஸ் இன்னும் கொஞ்சம் வாங்க போகிறோம். அது எல்லாத்தையும் வாங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கா, இதுக்கு பதிலாக நம்ம கடை பேரை வச்சுக்கலாம். என்ன கடை பேர் வைக்கலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்கே ஸ்டோர் வைக்கலாமா அப்படின்னு நான் போஸ்ட்டு போடுறேன். அதில் எது நிறைய ஓட்டு விடுகுதோ அதை நான் வைக்க போகிறேன். ஓகே, டாடா, பை பை, ஷைனிங் ஆஃப் என்கே கேமர். டாடா, பை பாய்.